நாள் வேலை திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், சோனியா காந்தி கடும் கண்டனம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பெயர் மாற்றத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரம் மீதான புல்டோசர் தாக்குதல் என்றும், விபிஜி ராம்ஜி எனும் சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் உறுதியாக போராடும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் எதிர்க்கட்சிகளிடம் எந்த ஒரு ஆலோசனையும் செய்யாமல் 100 நாள் வேலை திட்டம் சிதைக்கப்பட்டுள்ளதாகவும், 100 நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையை மாற்றி விவசாயிகள், ஏழை மக்கள் மீது மோடி அரசு தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சோனியா காந்தி அவர்கள் பேசிய வீடியோ இதோ. மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டது. மேலும் மன்ரேகா திட்டத்தின் வடிவம் மற்றும் அம்சங்கள் எந்தவித ஆலோசனையுமின்றி, யாரிடமும் கருத்து கேட்டுமின்றி, எதிர்க்கட்சியை நம்பிக்கையில் எடுத்துக்கொள்ளாமலே தனிச்செயலாக மாற்றப்பட்டுவிட்டது. இப்போது யாருக்கு எவ்வளவு, எங்கே மற்றும் எந்த வகையில் வேலை வழங்கப்படும்? இது நிலத்தில் உள்ள உண்மையிலிருந்து விலகி டெல்லியில் உட்கார்ந்திருக்கும் அரசுதான் தீர்மானிக்கப் போகிறது. மன்ரேகா திட்டத்தை கொண்டு வருவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் காங்கிரசுக்கு பெரிய பங்கு இருந்தது. ஆனால் இது ஒருபோதும் கட்சியுடன் மட்டும் தொடர்புடைய விஷயமாக இருக்கவில்லை. இது நாட்டின் நலனும் மக்களின் நலனும் சார்ந்த ஒரு திட்டமாக இருந்தது. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.